கோயம்புத்தூர் மாவட்டம் செல்வபுரம் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோவிலில் 19வது ஆண்டு சுகிலபட்ச சர்வ ஆஷாட ஏகாதசி விழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அதிகாலை முதலே கோவிலில் சிறப்பு பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி பல்வேறு வகையான மலர் அலங்காரங்கள் மற்றும் அணிகலன்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த ஆண்டின் சிறப்பு நிகழ்வாக பக்தர்கள் கருவறைக்குள் சென்று ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமியின் திருப்பாதங்களை நேரடியாக தொட்டு வணங்கும் அரிய வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 6 மணி முதலே கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒழுங்காக கருவறைக்குள் சென்று ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமியின் திருப்பாதங்களை பக்தியுடன் தொட்டு வணங்கி குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்வு வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பின்னர் நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. 19வது ஆண்டு சுகிலபட்ச சர்வ ஆஷாட ஏகாதசி விழாவை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் ஆன்மீக எழுச்சியுடன் காணப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அருளாசி பெற்று சென்றனர்.